சித்திரை திருவிழா நிறைவடைந்ததை அடுத்து மதுரை கள்ளழகர் பூப்பல்லக்கில் எழுந்தருளி அழகர் மலைக்கு புறப்பட்டார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. மதுரை மாநகரில் சித்திரை திருவிழா நிறைவடைந்ததை அடுத்து கள்ளழகர் பூப்பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்த பின்னர் அழகர் மலையை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். சித்திரை திருவிழா என்பது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே 12 நாட்களும், கள்ளழகர் கோவிலிலே 10 நாட்கள் என 22 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக நடைபெறும். இந்த பெருந்திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் சாமியையும் அம்மனையும் கள்ளழகரையும் வழிபடக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனங்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்த பின் சாமியும் அம்மனும் திருவீதி உலா ஆனது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. அந்த 12 நாட்கள் மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா நிறைவடைந்ததை அடுத்து கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கியது. 10ஆம் தேதி அழகர் கோவில் மலையடிவாரத்தில் இருந்து அதிர்வேட்டுக்கள் முழங்க கள்ளழகர் அங்கிருந்து கள்ளழகர் திருக்கோலத்திலே அங்கிருந்து தங்கப்பள்ளக்கில் புறப்பட்டு மதுரை நோக்கி வந்தால் வழிநெடுக மண்டபப்படியில் எழுந்தள்ளிய கள்ளழகர் மறுநாள் காலை எதிர் சேவையானது நிகழ்த்தப்பட்டது. மாலை வரைக்கும் சர்க்கரை தீபங்கள் ஏந்தி பொதுமக்கள் கள்ளழகரை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து 12ஆம் தேதி தங்க குதிரை வாகனத்திலே ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து கொண்டு கள்ளழகர் வைகை ஆற்றுக்குள் எழுந்தருளக்கூடிய நடைபெற்றது. அதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கள்ளழகரை தரிசனம் செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து கள்ளழகருக்கு தீர்த்தவாரி நிகழ்வானது நடைபெற்றது. தீர்த்தவாரி நிகழ்வுக்கு பின்பாக வண்டியூர் பெருமாள் கோவிலுக்கு வீரராக பெருமாள் கோவிலுக்கு சென்ற கள்ளழகர் மறுநாள் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதற்கடுத்ததாக மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வானது விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று பிற்பகலிலே வைகை ஆற்றுக்குள் மீண்டும் எழுந்தருளிய கள்ளழகர் தடம் பார்க்கும் நிகழ்வானது நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் எழுந்தருளி அங்கிருந்து வரக்கூடிய மண்டபப்படிகளிலே பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு மன்னர் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்திலே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அவருக்கு திருமஞ்சனம் நிகழ்த்தப்பட்டு தொடர்ந்து பல்வேறு அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. இந்த பூப்பல்லக்கை பொறுத்தளவிற்கு பல்வேறு சிறப்புகள் கொண்டது. அழகர் மதுரைக்கு வந்த பின்பு இங்கிருந்து மறுபடியும் தங்க பல்லக்கில் வரக்கூடிய கள்ளழகர் பூப்பல்லக்கில் அழகர் மலை சென்றடைவதுதான் இந்த திருவிழாவின் சிறப்பாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த திருவிழாவானது நடத்தப்பட்டு வருகிறது. சந்தனம், மஞ்சள், பால், தயிர், இளநீர், தேன், நவதானியங்கள், வாசனை திரவியங்கள், பழங்கள் உள்ளிட்டவைகளை கொண்டு கள்ளழகருக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மல்லிகைப்பூ, சம்மங்கி, கனகாம்பரம், ரோஸ், துளசி, கோழிக்கொண்டை ஆகிய பூக்களை கொண்ட பூப்பல்லக்கில் கள்ளழகர் தல்லாகுளம் கருப்பண்ணசாமி கோவில் முன்பு எழுந்தருளினார். கருப்பண்ணசாமி கோவிலில் சார்பில் வழங்கப்பட்ட மாலையை அணிந்து கொண்ட கள்ளழகருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் பூப்பல்லக்கில் கள்ளழகர் திருக்கோலத்தில் கள்ளழகர் அழகர் மலையை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். வழிநடு இருக்கக்கூடிய மண்டபப்படிகளிலே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். நாளை காலை 10 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளாக அழகர் மலைக்கு சென்றடையும் கள்ளழகருக்கு அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டார கிராம மக்கள் கோலாகலமாக வரவேற்பு அளிக்கிறார்கள். குறிப்பாக திருஷ்டி பூசணிக்காய் சுற்றியும் பல்வேறு நிகழ்வுகள் கள்ளழகரை கோலங்கள் இட்டு வரவேற்று கூடிய காட்சிகள் நடைபெறும். அவர் எப்படி அழகர் மலையிலிருந்து 18ஆம் படி கருப்பசாமியிடம் உத்தரவு பெற்று வந்தாரோ அதே போன்று மீண்டும் அவர் அழகர் மலைக்கு வரும்பொழுது 18ஆம் படி கருப்பசாமியிடம் உத்தரவு பெற்ற என்பதால் அழகர் மலைக்குள் சென்றடைவார். வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருந்து மலர்களை தூவி கள்ளழகரை வரவேற்பார்கள். பூசணிக்காய் உடைத்து திஷ்டிகள் காட்டப்படும். அதற்கு அடுத்த நாள் உற்சவ சாந்தி நிகழ்வுடன் சித்திரை திருவிழா நிறைவேறுகிறது. இதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. ஒரு 22 நாட்கள் மதுரையின் மாநகரிலே சித்திரை திருவிழா கடைகட்டி நடந்து கொண்டிருந்தது. அதன் இறுதி பகுதியாகத்தான் பூப்பல்லக்குடன் கள்ளழகர் அழகர் மலையை நோக்கி புறப்படக்கூடிய நிகழ்வானது அதிகாலை 2:30 மணியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்றது. பூப்பல்லக்கில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கள்ளழகரை வழிபட்டு திரும்பி இருக்கிறார்கள். கள்ளழகர் அழகர் மலையை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டு இருக்கிறார். சரண்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.